தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள திருவாக்கியங்கள். 1ஆம் வாக்கியம். இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்றார். மக்களை பார்க்கின்றோம். இயேசு ஜெபிப்பதை சீடர்கள் காண்கின்றார்கள். அதை கண்ட சீடர்கள் எங்களுக்கும் அதே மாதிரி ஜெபி கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். குடும்பத்தில் பெற்றோர்கள் ஜெபிப்பதை பிள்ளைகள் காண்கிறார்களா? பெரியவர்கள் ஜெபிப்பதை பிள்ளைகள் இங்கே ஆலயத்தில் பெரியவர்கள் ஜெபிப்பதை இங்கே இளைஞர்கள் இளம் பெண்கள் காண்கிறார்களா? குழந்தைகள் காண்கிறார்களா? அல்லது பெற்றோர்கள் சண்டை போடுவதுதான் பிள்ளைகள் பார்க்கிறார்களா? அல்ல ஆலயத்தில் சண்டை போடுவது மட்டும்தான் மற்றவர்கள் காண்கிறார்களா? அன்பார்ந்தவர்களே, நீயும் நானும் என்ன செய்கிறோமோ இது நாம் கீழ் உள்ளவர்கள் காண்கிறார்கள். அப்படி அந்த கீழ் உள்ளவர்கள் அது கண்டு செய்கிறார்கள் என்றால் நன்மை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா, தீமை கற்றுக் கொடுக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நன்மையை நாம் கற்றுக் கொடுக்க முயற்சி எடுப்போம். முதலில் நாம் ஜெபிப்போம். நாம் நல்ல காரியங்கள் நாம் செய்வோம். அவ்வாறு நாம் செய்கிற போது நம்மை காண்கின்றவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நல்ல காரியத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்போ இறைசன் மன்றாடும், ஆண்டவரே, நான் நன்மை செய்ய சக்தி தாழ்மை மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நன்மை நான் செய்யவும் அந்த நன்மையை கண்டு மற்றவர்கள் அது கற்றுக்கொள்ளவும் நீரே எங்களுக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.